அண்மை செய்தியை பார்க்கிறோம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவியும் ஆளுநர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய துணைவேந்தர் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்று தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து அரசு பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய வேந்தர்கள், துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து வருகிறோம். அவர்கள் பங்கேற்கவில்லை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபிநயா மீண்டும் இணைகிறார். அபிநயா, இப்போ 52 பல்கலைக்கழகங்கள்ல 34 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே பங்கேற்று இருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் இதை பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறார்கள். விவரங்கள். காயத்ரி, துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநரால் ஒருங்கிணைக்கப்பட்டதில் தற்போது யார் யாரெல்லாம் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற அந்த விவரங்களை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 52 பல்கலைக்கழகங்களில் 34 பல்கலைக்கழகங்கள் பங்கேற்றிருக்கின்றன என்ற அந்த தகவல்களை ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது இந்த எண்ணிக்கை ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கா? இது வருவேன் என்று ஒப்புதல் அளித்தவர்களுடைய எண்ணிக்கை அல்லது இன்று வந்தவர்களுடைய எண்ணிக்கையை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளதா? என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா, இந்த கூட்டம் 11:45 தாங்க கூட்டம் இருக்கும். இன்னும் 52 பேர் மொத்தமா இதுல, அதாவது 52 யூனிவர்சிட்டிஸ்ல பிசி இல்லாத இடத்துல ரிஜிஸ்டர்ஸ் அழைத்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவரையும் நம்ம சொன்ன மாதிரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட, அதே போல காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தர்கள் எல்லாம் கலந்துக்கல அப்படின்ற தகவல் இருக்கு. இது போல வேறு சில பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர்களும் கலந்து கொள்ளாம இருக்கிறாங்க. வேந்தர் என்ற அடிப்படையில தான் ஆளுநர் இந்த வேந்தர்களுக்கான மாநாட்டை, இந்த கான்ஃபரன்ஸை கூப்பிட்டிருக்காரு. மத்திய பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள், இது 3 கேட்டகரைஸ்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு தான் இந்த மாநாடானது நடக்கிறது. நமக்கு ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து தகவலா கிடைச்சிருக்கிறது. 52 பல்கலைக்கழகங்கள்ல சார்ந்த 34 பேர் வருவதாக உறுதியளிச்சிருக்காங்க. ஏறக்குறைய அவங்கள 34 பேரும் உள்ள இருக்காங்க அப்படின்றது ஊட்டியில அந்த உலகமட்டத்துல இருக்கக்கூடிய ஆளுநர் பங்களால நடக்கக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ்க்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. இருந்தாலும் இன்னமும் நிறைய பேர் வருவாங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா 11:45 வர 45 தான் இந்த எல்லாருமே ஷேர் பண்ணி உட்காந்து இந்த நிகழ்வு தொடங்க இருக்கு, இந்த கான்ஃபரன்ஸ் தொடங்க இருக்கு. அப்போது உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, யார் யாரெல்லாம் வரல அப்படின்றத சொல்லுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய தகவல் இதுதான் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அடுத்த 1 ஹவர்ல இந்த கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. அதுக்கு முன்பாகவே பல்வேறு துணைவேந்தர்கள் புறக்கணித்திருப்பது என்பது மிகுந்த கவனத்துவம் இருக்கிறது. அதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாக இப்படி ஒரு ஆளுநர் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறதும், அந்த கான்ஃபரன்ஸ்ல துணைவேந்தர்கள் கலந்துக்காததும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. துணைவேந்தர்கள் மாநாட்டில் எவ்வளவு பல்கலைக்கழகங்கள் பங்கேற்கிறார்கள் என்ற அந்த விவரத்தை ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான நிறைய செய்திகளையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.